சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கம்பு பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான கம்பு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், மிளகு, சீரகம், முந்திரி, அது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன். அது கூட அரை மணி நேரமாக வந்து ஊற வச்சேன் பாசிப்பருப்பும், இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா கம்பும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கம்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு இதாக வந்து வர அளவுக்கு வந்து எடுத்தால் போது, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, லேசாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, குக்கரில் கொஞ்சமாக வந்து நான் நெய் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெய்யில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சியையும் போட்டு வதக்குங்க. இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி போட்டால் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் வடிகட்டிட்டு அந்த பாசிப்பருப்பையும் அது கூடவே போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் வாசத்துக்கு 2 ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோமே அந்த கம்பு மாவையும் வந்து அது கூடவே வந்து போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வறுக்கலாம். நல்லா இது வறுக்கும் போதே வந்து என்ன நல்ல ஒரு வாசம் வரும். குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து டெய்லி கூட இந்த பொங்கல் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப லீனாலாம் உள்ள குழந்தைங்க சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விதமான பொங்கல் பண்ணும்போது குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறது வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை வந்து லைட்டாக கிளறி விடும்போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கிறங்க. இது வந்து நான் அரை கப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஸோ 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் வந்து விசில் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து கம்பு வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. கம்பு வந்து ஒரு வாசம் வந்து கொடுக்கும். அந்த வாசத்துலேயே கூட கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை வரும். இது வந்து ரொம்ப நமக்கு வந்து வெயில் காலங்களில் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்புல ஹீட் எது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்டெல்லாம் வந்து தன்னால் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. ஸோ நான் நெய் வந்து வச்சுருந்தேன் முன்னாடி, நெய்யும் தனியாக முந்திரியும். ஸோ அதை வந்து முந்திரியை வந்து நெய்யில் நல்லா வறுத்து அதையும் அது கூட போட்டு நல்லா இப்போ வந்து கிளறிக்கிடுங்க. கிளறிட்டு இப்படி கொடுத்து பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.